ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. வாக்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை திருவசனங்கள் 30 தொடங்கி 34 முடிய. அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவை எல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறு அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெருந்திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளில் நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய மைய சிந்தனை, கடவுள் என்னை ஏன் படைத்தார்? கடவுள் என்னை ஏன் படைத்தார் என்ற ஒரு கேள்வி. கடவுள் நம்மை எதற்கு படைத்தார்? ஒரு வெளிப்பாடு அப்படின்னு சொல்றோம். ஓகே, 1 தெசலோனிக்கர் 5, 16, 17, 18. 1 தெசலோனிக்கர் 5, 16, 17, 18. கடவுள் நம்மை எதற்கு படைத்தார் என பதில் கொடுத்து விட்டார். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். இதுதான் கடவுள் நம்மை படைத்ததற்கான நோக்கம். எப்பொழுதும் இடைவிடாமல் எல்லா சூழ்நிலையிலும் கடவுளோடு இணைந்திருக்க பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையை நம் உள்ளத்தில் பதித்து வைக்க வேண்டும். என்னிடம் ஏன் மகிழ்ச்சி இல்லாமல் போனது? எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள் என்று சொன்னார். ஏன் என்னிடம் மகிழ்ச்சி இல்லாமல் போனது? ஒரு முறை ஃபாதர்ஸ் எல்லாம் மீட்டிங் போகும்போது, குறுமடத்தில் படிக்கும்போது வெள்ளை அங்கி போட்டு போட்டோ எடுக்க கூப்பிட்டாங்க. அப்ப போகும்போது திடீர்னு மேல இருந்த காக்கா என் மேல எச்சம் போட்டுருச்சு. அப்ப உடனே சக உறவுகள் வந்து கலாய்க்கிறாங்க, பாத்தியா காக்கா எச்சம் போட்டுச்சு, காக்கா எச்சம் போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம மனம் எப்படி மாறும்? இருந்து இந்த காக்கா என்னையவா தேர்ந்தெடுக்கணும், இம்புட்டு பேர் இருக்கையில எனக்கு மட்டுமா இது இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மனம் நினைச்சிடும். நான் அப்படியே மாத்திட்டேன். தோழர்களே, நல்ல வேலை காக்காய்க்கு ரெக்க கொடுத்தாரு, இதே யானைக்கு ரெக்க கொடுத்திருந்தாருன்னா என் நிலைமை என்ன நினைச்சு பார்த்தா பரிதாபமா இருக்குது அப்படின்னு சொல்லி நினைச்சேன். இதே யானை பறந்து போய் அது சாணம் போட்டுருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிருப்பேன்? மூழ்கி இருப்பேன். தம்மா துண்டு காக்கா தானே, சரியா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சிட்டு போயிட்டே இருக்கணும். நேர்மறையான எண்ணங்கள். நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், துன்பத்திலும் நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஆனால் நாம் துன்பத்தில் புட்ரா பிரேக்கன் போட்டு உட்கார்ந்து இருக்கிறோம், வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்கள் நல்லா கவனிங்களே, எப்ப குடும்பத்தில் கூடுதல் துன்பம் வருகிறது, எப்ப குடும்பத்தில் கூடுதல் துன்பம் வருகிறது என்றால், ஒரு துன்பம் நடந்தவுடன் அந்த துன்பத்திலேயே அதிகமாக நினைத்து கொண்டிருப்பது. நாம் அடுத்த கட்டத்தில் நினைத்து விட்டோம் என்றால் பிரச்சனை இருக்காது. இப்படி நடந்துருச்சே, இப்படி நடந்துருச்சே, இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே, முடிஞ்சு. இதுதான் துன்பம், வேற ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு கட்டத்தில் ஒரு துன்பத்தில் இருக்கிறோம் என்றால், நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு, இப்ப நான் என்ன செய்யணும், அடுத்த கட்டத்தினுடைய முடிவு என்ன, அடுத்து நான் எப்படி நகர வேண்டும் என்பதை நான் தெரிந்து கொண்டு விட்டேன் என்றால் எனக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நீங்கள் நினைக்கலாம், ஃபாதர் உலகத்தில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம், ஆனா நிம்மதி மட்டும் இன்னும் எங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லி வேண்டலாம். ஒரு சிலர் நினைக்கலாம், ஒரு பூசை கூட விட்டு வைக்க மாட்டோம் ஃபாதர், காலையில இடைக்காட்டூர் ஆராதனை, சாயந்தரம் பங்கு கோயில் ஆராதனைக்கு வந்துருவோம், இப்படி இருந்தும் எங்களுடைய குடும்பத்தில் துன்பம் போகலையே, என்ன ஃபாதர், அதுக்கு என்ன ஃபாதர் காரணம்? கடவுள் காரணம் இல்லை, நம்ம தான் காரணம். இப்ப உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. நான் தண்ணி பிடிக்க போறேன்,
குடத்தை எடுத்துக்கிட்டு குடத்தை கவுத்து வச்சுட்டு டேப்பை திரி விட்டுட்டேன். தண்ணி எத்தனை நாள்ல ரொம்பும்? தண்ணி எப்ப ரொம்பும்? குடத்தை கவுத்து வச்சுட்டேன், தண்ணிய திரி விட்டுட்டேன், எப்ப ரொம்பும் குடம்? எத்தனை வருஷம் ஆனாலும் ரொம்பாது. அதே நான் குடத்தை அப்படி திருப்பி நேரா வச்சுட்டு தண்ணியை திரி விட்டேன்னா எப்ப ரொம்பும்? தண்ணி உடனடியாக ரொம்பிவிடும். திருப்பலிக்கு வரும்போதும் என்னுடைய இதயத்தை நான் இறைவனிடம் திறந்து காட்ட வேண்டும். நான் இறைவனிடம் அங்கேயே லாக் போட்டு பூட்டு போட்டு திண்டுக்கல் பூட்டு பெரிய பூட்டா வாங்கி போட்டு அந்த சாவியை தூக்கி வீட்டுல போய் அதுல பீரோல்ல போட்டு அதை பூட்டி போட்டு இங்க வந்து கடவுளே எங்களை காப்பாற்றும் சொல்லிட்டு நான் போறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்ப நானும் என்னுடைய ஜெபமும் எப்படி இருக்கிறது? கவுத்து போட்ட குடமாக இருக்கிறதா, இல்ல நிமித்தி வைத்த குடமாக நேராக இருக்கக்கூடிய நீரை உள்வாங்கக்கூடிய குடமாக இருக்கிறதா? இன்னைக்கு திருப்பாடல், அருமையான திருப்பாடல். ஒரு 17 வயசு இளைஞர் பாடுறார் தாவீது, எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது என்று. ஒரு 17 வயசு பையனுக்கே நிரம்பி வழியுதுன்னா இன்னைக்கு 30 கடந்த எனக்கும் 50 60 கடந்த உங்களுக்கும் ஏன் பாத்திரம் நிரம்பி வழியல? அந்த வார்த்தை ஏன் நம்ம நாவுல இருந்து வரல? ஏன் நம்முடைய பாத்திரம் நிரம்பி வரல? அதுக்கு பதில் அவர் முதல்ல கொடுத்துட்டார். அந்த திருப்பாடலுடைய முதல் வரி, ஆண்டவரே என் ஆயர். இப்ப நமக்கு ஆயர் இல்ல, ஆண்டவர் இல்ல. அதனாலதான் என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியல. எனக்கு பச்சை பசேர்ன புட்கள் இல்ல, என்னுடைய குடும்பம் கஷ்டத்தில் இருக்குது. காரணம் ஆண்டவர் இல்லை என்னுடைய ஆயர். அவர் பாடி அந்த பாடல், ஆண்டவர் என் ஆயர், எனக்கு ஏதும் குறை இல்லை. அப்ப ஆண்டவர் என் ஆயனாக இருக்கும்போது எனக்கு குறை இல்லை. எனது பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நிரம்பி வழிவது எதற்கு சமமாகும்? வெற்று பாத்திரமாக என்னுடைய பாவங்கள் இருக்கிறது, அது நிரம்பி வழிகிறது என்றால் என்னுடைய பாவங்களை அப்புறப்படுத்தி விடுகிறது. அதுதான் நிரம்பி வழிகிறது என்பது பொருள். அப்ப ஒரு 17 வயது இளைஞன் பாடுகிறார் என்றால், இன்று என்னுடைய காலகட்டத்திலும் நம்மளுடைய 17 வயசை தாண்டி தான் இங்க எல்லாரும் இருக்கிறோம். இந்த பிள்ளைங்களை கூட கணக்குல வச்சா 15 வயசு அவ்வளவு. அப்ப என்னுடைய வாழ்வில், நம்முடைய வாழ்வில் என்னைக்காவது கடவுளை பார்த்து எனது பாத்திரம் நிரம்பி வழிகிறேன்னு சொல்லுவோமா? அம்மா அப்பா கவர்மெண்ட் டீச்சரா தான் இருப்பாங்க, ஆனா பிள்ளைக்கும் கவர்மெண்ட் டீச்சர் வேலை கிடைக்கணும் பூச கருத்து மன்றாடி ஒப்பு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்? இப்ப அவங்களும் நிம்மதியா இல்ல. ஏன்னா என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கல. அது கவுன்சிலிங் வரும்போது சொல்றாங்க, என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும். கிடைச்ச வேலையை அனுபவிச்சீங்களா? கிடைச்ச வேலையை என்னைக்காவது அனுபவிச்சிருக்கிறீங்களா? நீங்க கவலையை கடத்துறீங்க, அடுத்த பிள்ளைகிட்ட கடத்துறீங்க, அடுத்து அவன் பிள்ளைகிட்ட அவன் கடத்துவான், அவன் பிள்ளைகிட்ட அவன் கடத்துவான், கடத்தி 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 இருக்கிற நிரந்தரமான நிம்மதியை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். அப்ப நிம்மதி இருக்கிறது, நாம் தான் கவலைகளை சேர்த்து கொண்ட முயற்சி செய்தோம் ஒழிய இந்நிம்மதியை நாம் அனுபவிக்க தயாராக இல்லை. நாம் சொகுசாகத்தான் இருக்கிறோம், நல்லா தான் இருக்கிறோம். கடவுள் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார், அடுத்த கட்டத்திற்கு பார்த்துக் கொள்வார், நகர்த்துவார் என்ற ஒரு நம்பிக்கை நம்மிடம் இல்லை. நாம் இருக்கிற நமக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதங்களை அடுத்த நம் பிள்ளைகளை வைத்து இழந்து கொண்டிருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், பவுல் போய் ஆண்டவர்கிட்ட கேட்பார், எனக்கு துன்ப போராட்டமா இருக்கு, அருள குடியா அப்படின்னு கேட்பார். கடவுள் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்வார்? எனது அருள் உனக்கு போதும். முடிஞ்சு, அவ்வளவுதான். எனது அருள் உனக்கு போதும், முடிச்சிருவார். இப்ப எனக்கு நான் இந்த திருப்பலி வழியாகவும் ஜெபத்தின் வழியாகவும் ஆராதனை வழியாகவும் பெற்றுக்கொண்ட அருளை நான் முதலீடு செய்யறேனா இல்ல வீணாக்குறேனா? நான் முதலீடு செய்யறேன்னா அது பழுகி பெருகும். நான் வீணாக்குறேன் அப்படின்னா அது மண்ணோடு மண்ணாக மாறிவிடும். இப்ப நான் முதலீடு செய்கிறேன் என்றால் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. கடவுளுடைய அருளை நான் முதலீடு செய்கிறேன் என்றால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா நான் வீணாக்குறேன் அப்படின்னா அது பிரச்சனையில் கொண்டு போய் தான் நம்மை சேர்க்கும் என்பதை நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். என அன்பிற்கினிய உறவுகளே, என்று சகாயமாதா நவநாளை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய புகைப்படத்தை ஒரு ஓவிய கலைஞர் தான் அழகாக வரைகிறார். வரைந்த ஆண்டு பார்த்தோம் என்றால் 1494ஆம் ஆண்டு வரைகிறார். அந்த ஓவியத்தை நீங்கள் நுணுக்கமாக பார்க்க வேண்டும், மரியாதை கவனிக்க வேண்டும். மரியாதையுடைய உடை சில இடங்களில் கருஞ்சிவப்பாகவும் சில இடங்களில் நீல சிவப்பாகவும் இருக்கும். நீல சிகப்பு என்பது கன்னியை குறிக்கக்கூடியது, கருஞ்சிகப்பு என்பது தாய்மாரை குறிக்கக்கூடியது. எனவே முப்பொழுதும் கன்னியாகவும் இறைவனுக்கு தாயாகவும் இருந்தார் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. கன்னியினுடைய அந்த மாதாவினுடைய கண்கள் மேற்புறமாக பார்த்து துன்பத்தை நோக்கி கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது. அது எதை குறிக்கிறது என்றால், என் மகன் உங்களுக்கு சொல்வதை நீங்கள் செய்ய மாட்டீங்களா என்ற ஏக்கத்தோடு நம்மை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதில் இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம், கையில் இறுக பற்றி இருப்பார். தலை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு மனிதனுடைய தலையா இருக்கும், குழந்தை உடல் அமைப்பு மட்டும்தான் இருக்கும்.
அது எதை குறிக்கிறது? இறைத்தன்மையும் மனித தன்மையும் ஒரே இடத்தில் முழுமையாக சேர்க்கப்பட்டிருக்கு என்பதை சுட்டிக்காட்டு. இடது பக்கமும் வலது பக்கமும் வானதூதர்கள் இருப்பார்கள். இங்கிட்டு இருக்கிறவர், இடது பக்கம் இருக்கிறவர் கையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஈட்டியை வச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருப்பாரு. இங்கிட்டு இருக்கிறவர் சிலுவையும் முள்முடியும் வச்சுட்டு உட்கார்ந்து இருப்பாரு. அதற்கு மரியாவிற்கும் இயேசுக்கு பின்னால் பார்த்தோம்னா ஒரு ஒளிவட்டம் இருக்கும். இவர்கள் இறைவனுடைய தூதர்கள் என்பதை சுட்டி காட்டுகிறது. மரியாவிற்கு பின்னாடி 2 வானதூதர்களும் நற்கரணை ஆகிய பேழைகளை இழுத்து மூடி வைத்திருப்பார்கள். அதற்கான காரணம் என்ன என்பதை நாம் ஆழமாக சிந்திப்பது இல்லை. எனவே நாம் உருவத்தை பார்க்கிறோம், அதை தொட்டு வணங்குகிறோம். அர்த்தம் இருக்கிறதா, ஆழம் இருக்கிறதா என்று கேட்டால் தெரியவில்லை. அந்த குழந்தையினுடைய காலில் இருக்கக்கூடிய அந்த செருப்பு, ஒரு பக்க செருப்பு காலனி கலந்து கீழே விழுந்து கிடக்கும். அது எதை குறிக்கிறது? ஏன் இப்படிப்பட்ட ஒரு உருவத்தை வரைந்திருக்கிறார்கள் என்று நாம் சிந்திக்க வேண்டும். அது முதலாக வரைந்து, ஒரு ஓவியரால் வரைந்து அவருடைய நண்பரிடம் கொடுத்து இதை ஆலயத்தில் சேர்த்து விடு என்று கொடுக்க, அவர் ஆலயத்தில் சேர்க்காமல் வீட்டிலே வைத்திருந்திருக்கிறார். கனவில் மரியாள் தோன்றி இந்த ஓவியத்தை ஆலயத்தில் கொண்டு போய் சேர்து என்று சொல்லும் போது அவர் அதை அலட்சியப்படுத்தி இருக்கிறார். அலட்சியப்படுத்திய உடனேயே அவர் வீட்டில் அவர் அடுத்த நாள் என்ன பண்றாரு, இறந்து போய் கிடக்கிறார். அது இறக்குறதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாரு, மனைவியை பார்த்து நீ போய் கொண்டு சேர் அப்படின்னு சொல்றாரு. சேர்க்கல. அப்ப மனைவியும் அவருடைய 6 வயது குழந்தைக்கும் மரியா மீண்டும் கனவில் காட்சி கொடுக்கிறார், இந்த படத்தை கொண்டு போய் சேருங்க இங்க அப்படின்னு. அவர்கள் எதிர்த்த வீட்டு பெண்மணியுடைய பேச்சை கேட்டு அந்த படத்தை வீட்டிலேயே வைத்திருக்கிறார். அப்ப எதிர்த்த வீட்டு பெண்மணி அடுத்த நாள் பார்த்தால் அவருக்கு உடல் முழுவதும் ஒரு காய்ச்சல், கொடூரமான வாதைக்கு உட்படுகிறார். எனவே இந்த பெண்மணி என்ன செய்கிறார், முழங்கால் படியிட்டு, அன்னையே நான் கீழ்ப்படியாததுக்கு மன்னியும், உமது படத்தை நான் கொடுத்து விடுகிறேன் என்று அருகில் இருந்த ஆலயத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்பொழுது ஊர்வலமாக அந்த படத்தை எடுத்துக்கொண்டு போகிறார்கள். ஊர்வலமாக அந்த படத்தை எடுத்துக்கொண்டு போகும் பொழுதே அங்கு முடக்குவாதமுற்றவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் அனைவருக்கும் சுகம் கிடைக்கிறது. மருத்துவ சான்றிதழோடு 131 பேருக்கு அந்த ஊர்வலத்திலேயே சுகம் பெற்றுக் கொள்ளக்கூடிய அந்த சூழ்நிலைக்கு பார்க்கும். இடையில் அதை கொண்டு போய் வைத்த கோவில் பார்த்தீங்கன்னா தூய மத்தேயு ஆலயத்தில் அதை வைக்கிறார்கள். எப்ப வைக்கிறாங்க அப்படின்னா 1798க்கு முன்னாடி வைக்கிறாங்க. 1798ஆம் வருஷம் என்ன நடக்குதுன்னா, நெப்போலியன் போர் எடுக்க வரும்போது அந்த மத்தேயு ஆலயத்தை சேதப்படுத்தி விடுகிறார். சேதப்படுத்தியவுடன் இந்த சகாய அன்னையினுடைய திருப்படமும் அழிந்து விட்டது, அதை தூக்கி சென்று விட்டார்கள் என்று அவர் அமர்ந்து இருக்கிறார்கள் மக்கள் அனைவரும். ஆனால் அதை அகஸ்தினார் துறவிகள் என்ன செய்து விட்டார்கள், அந்த படத்தை, திருப்படத்தை எடுத்து அப்படியே ஒளித்து வைத்து அதை பராமரித்து வைத்திருக்கிறார். அப்பொழுது பீடப்பணி ஆற்றும் போது அதை ஒரு சிறுவனிடம் மட்டும் அந்த அகஸ்தினார் துறவி என்ன செய்கிறார், இது இப்படிப்பட்ட ஒரு படம், இப்படி ஒரு அதிசயமான படம், இது பத்திரமாக இருக்கிறது, இதை திருடுவதற்காக பல பேர் முயற்சி செய்கிறார்கள், அதெல்லாம் நாங்கள் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறோம் என்று சொல்ல, அந்த சிறுவன் பின்னாளில் இரட்சகர் சபையில் போய் சேர்கிறார். இரட்சகர் சபையில் போய் சேரும்போது இந்த திருப்படத்தை பற்றிய பேச்சு அங்கு ஓடிக்கொண்டிருக்கும் போது இவன் எழுந்து சொல்லுகிறான், எனக்கு அதை பற்றி தெரியும், அது அழியவில்லை, மாறாக அகஸ்தினார் குருக்களால் அது பாதுகாத்து பத்திரப்படுத்தி பெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை சொல்லுகிறார். அந்த சிறுவனுடைய பெயர் பார்த்தோம் அப்படின்னா மிக்கேல் மார்சி என சொல்லப்படக்கூடிய அந்த சிறுவன். எனவே அவர் துறவியாக மாறி அந்த திருப்படத்தை இப்படி கொண்டு வருகிறார். எனவே 1853ஆம் ஆண்டு ஒரு இயேசு சபை துறவியினால் இது பிரகடனப்படுத்தப்படுகிறது. அதாவது என்னன்னா, சகாய அன்னையினுடைய படத்தை, திருப்படத்தை ஆலயத்தில் கொண்டு வந்து வைக்க வேண்டும் என்பது சட்டமாக இயற்ற வேண்டும். அதற்காக இரட்சகர் சபையினர் தயவு செய்து தயாராக இருங்கள் என்று சொல்லிவிட்டார். உடனடியாக இதை திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் என்ன பண்றாரு, ஆமா அதை மீண்டும் கொண்டாந்து ஆலயத்தில் சேருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதை ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். மத்தேயு ஆலயமானது அல்போன்ஸ் ஆலயமாக மாற்றப்படுகிறது. மத்தேயு ஆலயமாக இருந்த அந்த ஆலயம் அது இடிக்கப்பட்டவுடன், நெப்போலியன் காலத்தில் இடிக்கப்பட்டவுடன் அல்போன்ஸ் ஆலயமாக மாற்றப்படுகிறது. அந்த ஆலயத்தில் தான் அவர்கள் மீண்டும் அந்த திருப்படத்தை வைத்திருக்கிறார்கள் இன்ற அளவிலும். எனவே அந்த படத்தை இன்றளவிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதை பார்த்து, அதை பண்படுத்தி, அதை பயன்படுத்தி கொண்டு வாழ்விலே சுகம் பெறுகிறார்கள், மனதளவிலும் உடல் அளவில். எனவே அதை ஒவ்வொரு ஆண்டுகளிலும் அதை ஊர்வலமாக எடுத்து செல்லும் போது, அதை ஊர்வலமாக எடுத்து சென்ற அந்த அல்போன்ஸ் ஆலயத்தில் வைக்கும் போது ஒரு முடக்குவாதமுற்றோருடைய பக்கம் திருப்பி அந்த படத்தை திருப்பி காட்டும் பொழுது அவர் எழுந்து நடந்ததாக வரலாறுகள் உண்டு என்பதை நான் பார்க்கிறோம். ஏன்னா அன்பிற்கினிய உறவுகளே, இப்படிப்பட்ட இந்த ஒரு திருப்படத்தை நானும் காணும்போது எனக்கு எப்படிப்பட்ட சுகம் கிடைக்க வேண்டும்? ஏன் என்னுடைய மகிழ்ச்சியை காணவில்லை? ஏன் இறைவனுக்கு செலுத்த வேண்டிய நன்றியை காணவில்லை? ஏன் இறைவனோடு பேச வேண்டிய அந்த ஜெபத்தை காணவில்லை என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறோம். நேற்றைய நாளிலே சொன்னேன், இறைவனை பற்றி இறைவனோடு பேசுவதுதான் ஆராதனை.
இறைவனிடம் சென்று மனிதர்களை பற்றி பேசினால் அது ஜெபம் என்று சொன்னேன். அப்ப ஜெபம். அப்ப நல்லா கவனிங்க, பிரச்சனையிடம் போய் நீங்க பிரச்சனையிட்ட போய் கடவுளை பத்தி பேசுங்க. பிரச்சனையிட்ட போய் கடவுளை பத்தி பேசுங்க. அதுதான் உங்களுடைய நம்பிக்கை. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஒவ்வொரு நேரமும் கோயிலுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், ஒரு தப்பு செய்யறோம். கடவுள்கிட்ட பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருப்போம். கடவுள்கிட்ட பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருப்போம். ஆண்டவரே எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை, அவ்வளவு பெரிய ஆண்டவர் இருக்கும்போது இவ்வளவு பெரிய பிரச்சனை என்ன பண்ண முடியும்? அங்கே கோலியாத்து மாதிரி பெரிய பிரச்சனை இருக்குது. தாவீது சோட்டாங்கல்லு அவன் பண்ற சேட்டை அங்க அவன் எப்படி போனா அங்க தைரியமா? அவன் அத பெரிய பிரச்சனையா பார்க்கல. அவன் என்ன சொல்றான், படைகளின் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், பெரிய ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அப்ப பிரச்சனைட்டு நம்ம என்ன சொல்லணும்டா, உன்னைய விட பெரிய ஆண்டவர் என்னோட இருக்கிறாரு, நீ தம்மா துண்டு பிரச்சனை தான், உனக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை சொல்லக்கூடிய துணிவு இருக்கிறதா? அதை சொன்னோம் என்றால் நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. எனவே நாம் சற்று ஆழமாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒரு சகாயனை நவநாளில் இருக்கிறோம். என்னுடைய பார்வை எப்படி இருக்கிறது? அந்த திருப்படத்தை பார்க்கும்போது என்னுடைய குடும்பத்தில் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கிறோமா? எப்பொழுதும் இடைவிடாது இறைவனை வேண்டுறோமா? எல்லா சூழ்நிலையிலும் நான் நன்றி சொல்றேனா என்பதைத்தான் நாம் ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். அதற்கான வர வேண்டி இந்த திருப்பலி நினைவோம். ஆமென்.